வெல்கம் டு ப்ராஃபிட் பேண்டா சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் 22 நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு என்னோட ட்ரேடிங் ப்ரிப்பரேஷன் என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சில ஸ்டாக்ஸும் நம்ம ட்ரேட் பண்றதுக்காக கிடைச்சிருக்கு. அது என்ன ஸ்டாக்ன்றத ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து எப்படி ட்ரேட் நடந்திருக்குன்னு பார்த்துருப்போம். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:42 காலையில் ஆகுது. கிஃப்ட் நிஃப்டி ஒரு 72 பாயிண்ட் பாசிட்டிவ் தான் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணலாம், ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட சார்ட் வந்து ஓப்பன் பண்ணிப்போம். நிஃப்டி ஃபியூச்சர்ஸோட 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சார்ட் தான் எடுத்து வச்சிருக்கோம். அதே போல நம்ம பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் சார்ட், சரிங்களா? ஸோ அந்த நிஃப்டியோட சார்ட் பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா 16ஆம் தேதியிலிருந்தே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் வந்து மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூ ஆகுமா என்னன்றதை நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இப்போ அனலைஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தெரிஞ்சு போச்சா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 3 டேஸ் நம்ம என்ன பண்ண போறோம், கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பார்க்க போறோம். ஸோ 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேலன்ஸ்டான மார்க்கெட் தான் இருக்குது. அதே சமயம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அது வந்து வெர்ஜின் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ஏன்னா வந்து மார்க்கெட் டச் பண்ணல இல்லையா? ஸோ இங்க வந்து ஒரு வெர்ஜின் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கான ஒரு ரெஃபரன்ஸ். அதுக்கு அடுத்த நாள் 20ஆம் தேதியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி ப்ரொஃபைல் மாதிரி ஃபார்ம் பண்ணுது வித் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ஓகேங்களா? ஸோ இந்த நாளுமே என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து உள்ள வந்துருக்காங்கன்றது கிளியரா தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த பி ஷேப் இருக்கு இல்லையா, அந்த பி ஷேப்போட பாட்டம் நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா நேற்று மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, நேற்று ஓப்பன் ஆன மார்க்கெட் அந்த லோ வந்து டச் பண்ணிட்டு அங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகிட்டு என்ன பண்ணிருக்குன்னா நல்லா மேலே வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லாம 20ஆம் தேதி சரி நேத்தும் சரி ஒரு புவர் ஹையை வந்து மார்க்கெட் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த புவர் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆச்சு கண்டிப்பா என்ன ஆகும், ஃபர்தரா ஹையர் லெவல்ஸ்க்கு வந்து மார்க்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்மளோட சப்போர்ட் லெவல் எங்க, நெக்ஸ்ட் டார்கெட் என்னன்றது, நம்மளோட பிளான் என்னென்னலாம் இருக்கும் இன்னைக்கு அப்படின்றது என்ன பண்ணலாம், இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெசிஸ்டன்ட் வந்து இதுக்கு முன்னாடி எங்க இருக்கு அப்படின்றத ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த லெவலில் மார்க்கெட் வந்து காலி பண்ணிடுச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளோட ஹை 24,889 லெவல் வந்து மார்க் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த ஒரு கேப்பையும் மார்க் பண்ணிடுவோம். ஸோ இந்த கேப்போட லோ, இது வந்து இந்த டேவோட ஹையே, இது கேப்போட லோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், ஓகேங்களா? ஸோ வெர்ஜின் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து 24,976 இருக்கு. ஸோ நம்ம இந்த 3 லெவல் மட்டும் தான் பண்ணலாம், இப்போதைக்கு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நிஃப்டி அப் ட்ரெண்ட் பொறுத்தனா எப்படிலாம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோம், ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் தான் வந்து ஓப்பன் ஆன மாதிரி போட்டுருச்சு. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணோம் அப்படின்னா 795ல க்ளோசிங் ஆயிருக்கா. ஸோ இப்போ இங்க இருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸை வச்சுப்போமே, ஒரு 24,850 நல்ல ஒரு கேப் அப்ல தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுற மாதிரி நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கேப் அப்ல ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டு நேத்தோட ஹை இருக்கு இல்லையா, இந்த இடம் நேத்தோட ஹையை டச் பண்ணிட்டு நல்லா இப்படி மேலே போறானா இல்ல ஓப்பன் பண்ணிட்டு டைரக்டா மேலே போதான்னு நம்ம என்ன பண்ணோம், வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைப் கேப் அப்ல ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே இறங்கி வந்து டேவோட ஹை இருக்குல்ல, டே ஹை அதுல இருந்து ரிஜெக்ஷன் ஆயிட்டு மேல போறோம் அப்படின்னா டேவோட ஹையை பிரேக் பண்ணுது இல்லையா, சாரி ஓப்பனிங் பிரேக் பண்ணுது இல்லையா, அந்த ஓப்பனிங்கை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், பை என்ட்ரி வந்து போயிடலாம். ஸோ பை என்ட்ரி போனோம் அப்படின்னா 24,889 வந்து டார்கெட் 1 இருக்கும், 24,908 வந்து டார்கெட் 2 இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த டார்கெட் 2 போய் ரீச் பண்ண 24,908 போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா கண்டிப்பான போயிடும் 24,976 லெவலுக்கு வந்து போயிடும். சரிங்களா? இது எல்லாமே நான் வந்து ஃபியூச்சர்ஸ்ல நான் சொல்லிட்டு இருக்கேன், ஸ்பாட் கிடையாது, ஓகேங்களா? கேப் அப்ல ஓப்பன் ஆகுது, டேவோட ஹை என்ன பண்ணுது, மார்க்கெட் டச் பண்ணி ரிவர்சல் ஆயிட்டு அங்கிருந்து டேவோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம பை என்ட்ரி போறோம். அதுக்கப்புறம் டார்கெட்ஸ்னு பார்த்தோம்னா இந்த 2 லெவல் என்ன பண்ணணும், மார்க்கெட் பிரீச் பண்ணிட்டு அகைன் நீங்க கொஞ்சம் சைடேஸ்ல போற மாதிரி போட்டுட்டு அகைன் என்ன பண்ணலாம், மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா டைரக்டா 24,976 லெவலுக்கு போய் ரீச் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இது வந்து டைப் 1. செகண்ட் டைப் என்னன்னா கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகும், ஓப்பன் என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட்டாவே போயிட்டு என்ன பண்ணும், இந்த 2 லெவலையுமே வந்து பிரேக் பண்ணிடும். ஏன்னா இந்த மாதிரி பிரேக் படிச்ச அப்படின்னா நமக்கு வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நமக்கு எங்க ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 லெவலுக்கு சஸ்டெயின் ஆகுது இல்லையா, சஸ்டெயின் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சஸ்டெயின் பண்றோடைய ஹையை வந்து உடைக்கும். அப்படி பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், பை என்ட்ரி போகலாம். அப்படி பை என்ட்ரி போனோம்னா சேம் ஹை தான், இந்த டாப் லெவல் நம்ம என்ன பண்ணலாம், டார்கெட்டை செட் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் போற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு கொண்டு போவோம். சரிங்களா? அதே போல நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நேக்கடான ஒரு ஆப்ஷன் பையிங் வந்து பண்ணக்கூடாது. ஹெட்ஜிங்கா போங்க. ஓகேங்களா? அதாவது நிறைய ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து அப் ட்ரெண்டுக்கு. அதே போல அப் ட்ரெண்டுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து எங்க செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? இது நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாப் லாஸா இருக்கும். ஸோ இதையும் வந்து பிரேக் பண்றோம் அப்படின்னா, கடைசியான ஒரு சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லெவல். அதாவது இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,684. நம்ம ஏன் இந்த ஒரு லெவல் நம்ம ஸ்ட்ராங்கான சப்போர்ட்ன்னு சொல்றோம்னா, நேத்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிட்டு கீழ வந்தான் இல்லையா? வரும்போது கரெக்ட்டா இந்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், ஒரு ஷார்ட் டெர்ம் ட்ரேடர்ஸோட ஒரு ரெஃபரன்ஸ் தான். பையர்ஸ் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் அகைன் புஷ் பண்ணி மார்க்கெட்ட மேல கொண்டு போறாங்க. அகைன் என்ன பண்ணலாம், சப்போஸ் மார்க்கெட் இங்க வந்தாலும் இங்க இருந்து புஷ் பேக் பண்ணி மேல கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இது வந்து இதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ பை என்ட்ரி போறவங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஒன்று இங்க செட் பண்ணுங்க, அப்படின்னா இந்த லோவர் லெவலில் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து அப் ட்ரெண்டுக்கு இருக்கக்கூடிய 2 விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதே இப்போ டவுன் டு பை செக் பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி வந்து கேப் அப்ல தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதுன்றதை நம்ம கிஃப்ட் நிஃப்டி எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுலயுமே நம்ம என்ன பண்ணலாம், சேம் 2 டைப்ஸ். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப்ல ஓப்பன் ஆகுது இல்லையா? ஓப்பன் ஆயிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே கீழே வந்துடுது. கீழே வந்து இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? இதை பிரேக் பண்ணிட்டு சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா, அந்த சஸ்டெயின் பண்ணக்கூடிய லோ பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், செல் என்ட்ரி போனோம் அப்படின்னா, நம்மளோட இந்த ரெஃபரன்ஸ் லைன் இருக்கு இல்லையா? இந்த ரெஃபரன்ஸ் லைனை நம்ம என்ன பண்ணிக்கலாம், டார்கெட் 1 செட் பண்ணிக்கலாம். இந்த ரெஃபரன்ஸ் லைனும் உடஞ்சு இன்னும் வீக்கரா ஆகுது அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணிடும், அதுக்கு அடுத்தக்கூடிய ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் 24,600. ஓகே, ஸோ இந்த லெவலில் போய் மார்க்கெட் என்ன பண்ணும், கண்டிப்பா ரீச் பண்ண வர வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ கேப் அவ்வளோ தான் ஓப்பன் பண்ணியிருக்கு. அது வச்சு என்ன பண்ணணும், நேற்று ஹையை உடைக்கணும். அந்த ஹையை உடைச்சிட்டு இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் உடைக்கணும். அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், நம்மளோட ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை டவுன் சைடில் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து டைப் 1. செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் சார்ட் போட்டு கீழே இறக்கிறேன். நம்ம என்ன பண்ணிட்டு ஆல்ரெடி கேப் அப்படின்னு நோட் பண்ணிட்டோமா, அப்போ என்ன பண்ண மார்க்கெட்டு இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டாவே நம்ம ரெஃபரன்ஸ் லைன் ட்ராப் பண்ணிருந்தோம் இல்லையா, அந்த லைனை போயிட்டு ரிஜெக்ட் என்ன பண்ண முடியும், மார்க்கெட் அங்கிருந்து ரிவர்ஸ் ஆயிட்டு கீழே வர ஆரம்பிக்கும். அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டேவோட ஹை உடைக்கிறவங்களும் வெயிட் பண்ண, உடைச்சிட்டு திருப்பி கீழே வந்துச்சு என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நான் வந்து ஒரு செல் என்ட்ரி போகலாம். செல் என்ட்ரி போனோம் அப்படின்னா நமக்கு இமீடியட் டார்கெட் என்னவா இருக்கும், இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதுவும் பிரேக் பண்ணிடுச்சு, செஷன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணலாம், நம்ம செல் பொசிஷன் வந்து டேரக்டா கொண்டு போயிட்டே இருக்கலாம். அன்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேத்தோட லோ இருக்கு இல்லையா, இந்த லோவுக்குள்ள கொண்டு போகலாம். ஆனா இந்த லோ மட்டும் பிரேக் ஆயிட்டு கீழே செஷன் ஆயிடுச்சு, மார்க்கெட் கண்டிப்பா என்ன போயிடும், இன்னும் ஃபர்தரான ஒரு ஃபால் வந்து வந்துடும். நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் ஒவ்வொரு லெவல் பிரேக் பண்ணும் போதும், பிளஸ் அங்க எப்படி வந்து பிரைஸ் வந்து பார்த்து நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 4 விதமான ட்ரேடிங் பிளான் நிஃப்டியில். இப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம், பேங்க் நிஃப்டிக்கு மூவ் பண்ணிடுவோம். பேங்க் நிஃப்டியோட 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் எடுத்து வச்சிருக்கோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் நேற்று வீடியோ சொல்லியிருப்பேன், நான் ஒரு கிளியரான பிக்சர் வந்து மார்க்கெட்ல இன்னும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஓகே, ஏன்னா தொடர்ந்து மேலே போயிட்டு வந்து என்ன பண்ணிட்டா, அகைன் ஃபுல்லா உடச்சி கீழே வந்து வர ஆரம்பிச்சுட்டான். அப்படி கீழே வந்து அப்படியே ஃபுல்லா உடச்சா பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை, பாட்டம் என்ன பண்றாங்க, பையர் அகைன் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, க்ளோஸா இந்த லாஸ்ட் ஒரு 2 நாள் மட்டும் வாட்ச் பண்ணுவோம். நம்ம 20ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா, பையிங்கும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, செல்லிங்கும் வந்து ஓரளவுக்கு வந்து போட்டிருக்காங்க. அதாவது கம்பேர் டு பையர் அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங்கா தான் புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் டெய்ல் நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டேவும் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் நேத்தும் பார்த்தீங்கன்னா செல்லிங் டெய்லும் இருக்கு, அதே போல பாட்டம்ல பையிங் டெய்லும் இருக்கு. அதே போல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ல தாங்க போச்சு. ஆனா லாஸ்ட் ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து என்ன பண்ணாங்க, பையர்ஸ் புஷ் பண்ணி மேல கொண்டு போயிட்டு கரெக்டா டேவோட ஹைல வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பட் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பண்ணல, புஷ் பண்ணி மேல கொண்டு போல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கீழே தான் அந்த ட்ரேட் நடந்திருக்கு. ஆனா இன்னைக்கான ஓப்பனிங் கண்டிப்பா வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா கேப் அப்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இதோட ஹையை தாண்டி தான் வந்து மார்க்கெட் ஓப்பனே பண்ண போகுது. ஒருவேளை பேங்க் நிஃப்டி கேப் அப்ல ஓப்பன் இதோட ஹையை தாண்டி ஓப்பன் பண்ணிடுச்சு அப்படின்னா நமக்கு இமீடியட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல பிரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த டேவோட ஹையை போய் ரீச் பண்ணிடும். ஆனா இந்த டேவோட ஹையை ரீச் பண்ண உடனே நம்ம ட்ரேட் போலாமான்னு கேட்டீங்கன்னா ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று வந்து என்ன பண்ணிருக்காங்க, அதாவது 20ஆம் தேதி நல்ல ஒரு செல்லிங் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அகைன் என்ன பண்ணலாம், மார்க்கெட் இந்த ஹையை தொட்டுச்சுன்னா திரும்பவும் கீழே வரலாம். ஓகேவா? ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நான் வந்து ட்ரேட் வந்து பிளான் பண்ணணும். ஸோ என்னோட பிளான் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் லைனை வந்து டிராப் பண்ணுவோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல நம்ம எங்க டிராப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 26ஆம் தேதி ஒரு சிங்கிள் பிரிண்ட் இருக்கு இல்லையா? ஆனா இந்த சிங்கிள் பிரிண்ட் தான் பண்ணிச்சு நேற்று மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணிச்சு. ஸோ இது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. இந்த சிங்கிள் பிரிண்ட்டும் இந்த டேவோட லோ நமக்கு இருக்கு இல்லையா? நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டா அந்த லைனை வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். சிங்கிள் லைனா போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் லெவல்னு பார்த்தோம்னா அந்த நாளோட பாயிண்ட் ஆஃப் ஸோ இது வந்து ஆக்சுவலாக வெர்ஜின் பாயிண்ட் ஆஃப் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த டே பார்த்தீங்கன்னா ஒரு புவர் ஹையும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம வந்து இவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல மார்க்கெட்டில். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த 2 லெவல் மட்டும் வச்சுப்போம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மார்க்கெட் வந்து கேப் அப்ல தான் ஓப்பன் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது எவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணணும்னு தெரியல. ஒண்ணு இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேல ஓப்பன் ஆகலாம். இல்ல நேத்தோட ஹைல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி மேல ஓப்பன் ஆகலாம். எங்க ஓப்பன் ஆகும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் என்னவா இருக்கணும்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலை பிரேக் பண்ணிட்டு நேத்தோட செல்லிங் ஜோன் இருந்துச்சு இல்லையா? அதையும் பிரேக் பண்ணிட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸ் லெவலான 51,133 இந்த லெவலை பிரேக் பண்ணிட்டு இங்க சஸ்டெயின் பண்ணுதான்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். சஸ்டெயின் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த செஷனோட ஹை இருக்கு இல்லையா? இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது ட்ரேட் என்ட்ரி போகலாம். அப்படி போனோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த ரெஃபரன்ஸ் லைனான 51,563 கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இந்த ஒரு மூவ்ல வந்து கேப்சர் பண்ண முடியும். அதான் இந்த மூவ் நம்ம கேப்சர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், இந்த ரெஃபரன்ஸ் லைன் நம்ம டிரா பண்ணணும் இல்லையா? சிங்கிள் பிரிண்ட் ஜோன் பிளஸ் அந்த டேவோட லோ, அந்த ஜோனுக்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணணும். அப்படின்னா பிஓசி வந்து நேத்தோட ஹைல வந்து போட்டுறணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும் தான் பண்ண முடியும். இந்த ஒரு ட்ரெண்டுக்கு வந்து பாசிபிள். அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணாது, இவ்வளவு தூரம் மேலதான் போகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் விஷயம். சப்போஸ் அப்ட்ரெண்ட்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பிஓசி கீழே ஓப்பன் பண்ணாலும் இல்ல பிஓசிக்கு மேல ஓப்பன் பண்ணாலும் டேரக்டா என்ன பண்ணும், இந்த ரெஃபரன்ஸ் லைனை பிரேக் பண்ணிட்டு ஒரு சைடஸ் மார்க்கெட் போட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லெவல் நம்ம என்ன பண்ணலாம், பொசிஷனலா டார்கெட் வந்து கொண்டு போகலாம். நான் வந்து நாளைக்கே வந்து ரீச் பண்ணணும், சாரி இன்னைக்கே ரீச் பண்ணணும் சொல்ல வரல. நெக்ஸ்ட் எக்ஸ்பைரிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஒரு டார்கெட் வந்து கொண்டு போகலாம். ஒரு 400 பாயிண்ட் நம்மளால கேப்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து ஒரு விஷயம். ஓகேங்களா? ரெண்டாவது, சேம் பாயிண்ட் மேல வந்து ஓப்பன் பண்ணோம், கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேல போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்ணுச்சு. கீழே வந்துட்டு மேல போற மாதிரி இருந்துச்சுன்னா டேவோட ஓப்பனிங் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேவோட ஓப்பனிங்கை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி போகலாம். ஒருவேளை இந்த டேவோட ஓப்பனிங்கும் இந்த ரெஃபரன்ஸ் லைன் இருக்கு இல்லையா, இது ரெண்டும் நியர்பையா இருந்துச்சுன்னா அவசரப்பட்டு நம்ம ட்ரேட் எடுக்க தேவையில்ல. என்ன பண்ணுவோம், சேம் இங்க எப்படி போட்டுச்சோ அதே போல சஸ்டெயின் பண்ணா மட்டும் என்ன பண்ணலாம், நம்ம ட்ரேட் எடுக்கலாம். இல்லைன்னா வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பொறுமையா ட்ரேட் பண்ணி போறீங்களா? ஸோ இது வந்து அப் ட்ரெண்டுக்கு. ஸோ நீங்க அப் ட்ரெண்டுக்கு வந்து நீங்க இமீடியட்டா ஸ்டாப் லாஸ் வந்து எங்க செட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, 50,632. ஸோ இந்த லெவல் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டாப் லாஸா செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நான் அங்கே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், ப்ரோ நீங்க வந்து என்ட்ரின்றதே 51,130 வந்து சொல்றீங்க ஓகேங்களா? ஆனா ஸ்டாப் லாஸ் வந்து 50,000 கிட்டத்தட்ட வந்து இதுவே வந்து ஒரு 500 பாயிண்ட் நமக்கு வருது. 500 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சா பேங்க் நிஃப்டில பெருசா லாஸ் ஆகுமேன்ற உங்களோட கேள்வி வந்து எனக்கு புரியுது. ஆனா நம்ம வந்து ஹெட்ஜிங் பண்றோம் இல்லையா? ஹெட்ஜிங்கா போகும்போது உங்களுக்கு வந்து லாஸ் வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டடா தான் இருக்கும். ஓகே, லாஸ் வந்து உங்களுக்கு லிமிட்டடு, ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா இருக்கும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த இவ்வளோ பெரிய ஃபால் வந்தாலும் நம்ம போடக்கூடிய ஸ்ப்ரெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4,000 rupees தான் மேக்ஸிமம் லாஸாவே இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரெட் போடணும்னா மேக்ஸிமம் 4,000 rupees தான் லாஸாவே இருக்கும். இதே மாதிரி நீங்க டார்கெட் போய் ரீச் பண்ணுது, ஒரு 400 பாயிண்ட் கேப்சர் பண்ணுது அப்படின்னா ஒரு 6,000 rupeesல இருந்து ஒரு 8,000 rupees என்ன பண்ணலாம், மார்க்கெட் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அது பேஸ்ட் ஆன் அந்த நம்மளோட ஸ்ப்ரெட், நம்ம எந்த ஸ்ட்ரைக் வைஸ் சூஸ் பண்றோமோ அதை பொறுத்து மாறும். சரிங்களா? இதே நம்ம டவுன் ட்ரெண்ட் பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று இந்த பிஓசி இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு கீழே ஓப்பன் பண்ணி தான் நம்ம பார்த்தோம். நம்ம ஆல்ரெடி கிஃப்ட் நிஃப்டி வச்சு பார்த்தது தான். ஓகே, நம்ம நிஃப்டி பாசிட்டிவா இருக்கும்போது பேங்க் நிஃப்டி பாசிட்டிவா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒரு 150 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ் ஓப்பன் ஆகலாம் இல்லையா? அப்படி ஓப்பன் ஆகும்போது இங்க இதுக்கு மேலதான் ஓப்பன் ஆகும். பட் பிஓசிக்கு மேல ஓப்பன் ஆகுமா இல்ல இந்த பிஓசி கீழே ஓப்பன் ஆகுமான்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க். அதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும். ஒருவேளை இந்த பிஓசி கீழே ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த பிஓசி ரேஸ் பண்ணிட்டு மேல போற மாதிரி போயிட்டு அகைன் கீழே வந்தானா, இந்த டேவோட ஓப்பனிங் இருக்கு இல்லையா, ஓப்பனிங்கை தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல செல்லிங் வந்து இனிஷியேட் பண்ணலாம். அரௌண்ட் வந்து ஒரு 50,900 அப்படின்ற லெவல். அப்படின்னாக்கா நேத்தோட ஹை இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து ஒரு 20 பாயிண்ட் கம்மி, 50,880 870 லெவல் வந்து இதோட ஹையா இருந்திருக்கும். ஓகே, ஸோ அந்த ஹையை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து செல்லிங் வந்து இனிஷியேட் பண்ணலாம். அப்படி இனிஷியேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு டைரக்டா டார்கெட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேத்தோட ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கும். ஓகேவா? அந்த லெவல் பாத்தீங்கன்னா 50,627 லெவலு.
ஸோ வந்து குட்டியா இருக்கும். பட் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, ரவுண்ட் ஆஃப் மார்க் வச்சுக்கோங்க. 50,650 நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டவுன் ட்ரெண்ட் போறோம் அப்படின்னா இந்த கண்டிப்பா அந்த டார்கெட் போய் ரீச் ஆகணும். மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, நேத்து பையிங் கொடுத்த ப்ரெஷர்ல பிரைஸ் மட்டும் தான் மேல போயிருக்கு. பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேல மூவ் ஆகல. ஏன்னா ஃபுல் டே மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா இந்த லோவர் லெவல் செஷன் ஆகிட்டு இருந்துச்சு. ஒருவேளை இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த பிஓசி வந்து டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இது வந்து தேர்ட் டைப், அதாவது டவுன் ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் டைப். சரிங்களா? இல்ல மார்க்கெட் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மேல ஓப்பன் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாவே டைரக்டா கீழே வருது அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் இருக்கு இல்லையா, அதோட லோ வந்து மார்க் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா டைரக்டா ஃபர்ஸ்டோட லோவே இந்த நியர்பை வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணியாலும் கண்டிப்பா டவுன் ட்ரெண்ட் பக்கம் ட்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி டவுன் வரும்போது நமக்கு கண்டிப்பா இல்லவே இல்லை. ஏன்னா எங்க வேணா மார்க்கெட் என்ன பண்ணலாம், திரும்பிட்டு மேலே போயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ல கீழே வருது அப்படின்னா என்ன பண்ணணும், நீங்க இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல பிரேக் பண்றப்போ வெயிட் பண்ணிட்டு அண்ட் தென் என்ன பண்ணணும், இந்த லோவர் லெவல்ல சஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்துதான் 50,427 இந்த லெவலை நீங்க டார்கெட்டா கொண்டு போகலாம். ஓகே, ஸோ இங்கிருந்து ஒரு 200 பாயிண்ட். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் எனக்கு இருக்கக்கூடிய 4 பிளான். ஸோ 5வது பிளான் மோரலெஸ் எல்லாமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே காமன் தான். மார்க்கெட் வந்து என்னதான் கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் பண்ணாலும் ஒன்று இங்கிருந்து மேலே போயிட்டு என்ன பண்ணலாம், சஸ்டெயின் ஆகலாம். அப்படின்னா கொஞ்சம் தூரம் கீழே வந்துட்டு இப்படி சஸ்டெயின் ஆகலாம். ஓகேவா? ஸோ 5வது பிளான் இதுதான். ஆனால் இந்த 5ல் எது இடம்னாலும் நம்ம போயிட்டு என்ன பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணணும், என்னென்ன ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணணுன்ற எல்லா பிளானுமே வந்து ரெடியாக வச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம ட்ரேட் பண்ணும்போது இது மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டுனா மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மார்க்கெட் எந்த விதமான ஓப்பனிங் வந்தாலும் நமக்கு அது ப்ரிப்பராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், அழகாக ட்ரேட் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? சார் நான் ஜஸ்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நானே வந்து இதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து நல்ல கான்ஃபிடன்ஸ் அப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கேஷ் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் படிச்சுட்டு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ்லாம் பண்ணி வச்சுட்டு எங்கெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணணுன்றது என்ன பண்ணுறேன், ஒன் பை ஒன்னா இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் சில ஸ்டாக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ என்னென்ன ஸ்டாக்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வேணா ஒரு அனாலிசிஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? என்னோட வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யூபிஎல். சரிங்களா? ஸோ யூபிஎல் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா நேற்று நிறைய ஒரு சிங்கிள் பிரிண்ட் வந்து போட்டுருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா ஒரு பையிங் வந்து இருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் மோஸ்ட்லி நம்ம இந்த ஒரு ட்ரெண்ட் நம்ம பார்க்குறப்ப இது வந்து ஷார்ட் கவரிங் ரேலியா இருக்கலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கான மார்க்கெட் இந்த யூபிஎல் வந்து எப்படி ஒரு பேலன்ஸ் வந்து நடக்குதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். வந்து டாப் லெவலில் பேலன்ஸ் நடக்குதா இல்லை வந்து பாட்டம்ல பேலன்ஸ் நடக்குதான்றதை நம்ம என்ன பண்ணோம், வெயிட் பண்ணி பார்த்துட்டு இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து பொசிஷனல் வியூக்காக எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்களும் வந்து வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு நாள் ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஸோ பையிங் வந்து வராங்களா இல்லை வந்து இந்த நாள் நேற்று மட்டும் தான் மேலே போயிட்டு அகைன் வந்து ஃபாலோ ஆகிட்டு உள்ள வந்தான்னு தான் பண்ணோம். இன்னைக்கு ஃபுல் டே வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனலாக என்னோட வியூக்கு வந்து என்னோட மார்க்கெட் வந்து உட்காந்துட்டு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா பிஇஎல். இந்த பிஇஎல் எதுக்காக எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு புவர்ல போட்டிருக்கு. அதாவது பையிங் வந்து வீக்கான பையிங் தான். அட் த சேம் டைம் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷார்ட் டேர்ம் பிரைஸ் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கு. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப பாட்டம்ல தான் இருக்கு. ஆனால் பிரைஸ் மட்டும் என்ன பண்ணிங்கன்னா போய் டாப்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1, 2 இந்த 2 நாளோட ஹையையும் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருக்கு. லாஸ்ட் ஹவர்ல பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சவங்களும் இது வந்து மோஸ்ட்லி எமோஷனல் பையிங்கா இருக்கலான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ மார்க்கெட் வந்து அங்கிருந்து திரும்பி கீழே வந்து இந்த லோ டச், இந்த பாயிண்ட் ஆஃப் டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ பெல்லில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா என்ன பண்ணா கண்டிப்பா ட்ரேடிங் பண்ணுவேன். ஏன்னா நேற்று என்ன பண்ணுவாங்கன்னா 2 டேஸ் ஹை மல்டி டே ஹை பிரேக் அவுட் பண்ணுச்சு இல்லையா? ஸோ பிரேக் அவுட் பண்ணதுனால நிறைய பேர் பை நினைச்சு நம்ம ட்ரை பண்ணிருப்பாங்க. ஒருவேளை அந்த ட்ரேடர்ஸ் எல்லாருமே அகைன் கீழே வரும்போது லாஸ் ஆகுதுன்னு சான்ஸ் இருக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஸ்கொயர் ஆஃப் பண்ணா கண்டிப்பா பிரைஸ் என்ன ஆகும், நேத்தோட இந்த லெவல் டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதுவும் இல்லாம பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பையிங்லாம் இல்ல, புவர் லோ தான் வந்து போட்டு வீக்கான பை தான் வந்து பை பண்ணிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? எப்படி வந்து பிரைஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து என்னோட வாட்ச் லிஸ்ட்ல வந்து உட்காந்துருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கோல் இந்தியா. சார்ட் ஓப்பன் பண்ணிடும் ஃபர்ஸ்ட். ஸோ நமக்கு கோல் இந்தியாவும் பாத்தீங்கன்னா நேற்று நல்லா ஓப்பன் ஈக்குவல் டு லோ. ஸோ இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓப்பன் ஈக்குவல் லோன்றது ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ். ஆனா பையிங் டெய்ல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பையிங் டெய்ல் தான் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம டபுள் டிஸ்ட்ரிபியூஷனும் வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேவா? அதே போல டாப்லயும் நல்ல ஒரு செல்லிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா டாப் செல் பண்ணி பண்ண கரெக்டா இந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோன்லயே வந்து முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிஓசியும் பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, அதுல பாட்டம்ல தான் வந்து பிஓசியுமே வந்து ஃபார்ம் ஆகுது. அப் ட்ரெண்ட்ல போனாலுமே பிஓசி வந்து நல்லா பாட்டம்ல தான் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுல ஆக்சுவலா இந்த ஒரு கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் இருக்குது, ஸ்ட்ராங் பையிங் இருக்கு. ஸோ பை சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் ஸ்டெம் வந்து பெருசா இருக்கு.
பிளஸ் சிங்கிள் பிரிண்ட் போட்டு தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்கான். ஸோ எங்கேயுமே என்ன பண்றாங்க, ஒரு பையிங்கான இண்டிகேஷன் வந்து தெரியுது. அதே சமயம் இது ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ், டாப்ல வந்து ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் பிளஸ் பிஓசி என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனோட பாட்டம்ல தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ 3 வந்து நமக்கு பையிங்க்கு ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா பண்ணக்கூடாது. இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த டாப் இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேலே சஸ்டெயின் பண்றானா மார்க்கெட், இல்ல வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு கீழே வரானா, விச் மீன்ஸ் அக்செப்டன்ஸா ரிஜெக்ஷனான்றது நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனால் கோல் இந்தியாவும் என்னோட வாட்ச் ரெடியா உட்காந்துட்டு இருக்கு. ஸோ பொசிஷனலா கோல் இந்தியாவை கொண்டு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேது, என்ன பண்ணுவோம், வெயிட் பண்ணி செக் பண்ணுவேன். ஸோ அடுத்த ஸ்டாக் கிட்ட போயிடுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோட வாட்ச் லிஸ்ட்ல நேற்று தான் ஆட் பண்ண இந்த ஸ்டாக்லாம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிட்டு மேலே போகுமா இல்லை வந்து பிரேக் பண்ணி திருப்பி கீழே வருமானதை ஜஸ்ட் நான் ரேடார்ல வச்சிருக்கேன். ஏன் வந்து இந்த ஸ்டாக்லாம் ஆட் பண்ணி ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்றேன். சரிங்களா, நீங்களும் வேணும்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் தேவைப்படுதுன்னா என்ன பண்ணுங்க, உங்களோட அனாலிசிஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க பிரைஸ் யூஸ் பண்ணா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் வந்து மார்க்கெட் ஆக்சுவலா இங்க ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வந்து என்ன பண்றான், மேலே போயிருக்கான். பாட்டம் நல்ல ஒரு பையிங் கொடுத்துருக்கு. அண்ட் தென் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பையிங் வந்து பெரிய ஸ்ட்ராங்கான பையிங்லாம் கிடையாது, ஆனால் செல்லிங் வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங்கா இருந்திருக்கு. அதே போல ஷார்ட் டேர்ம் பிரைஸ் உள்ள வந்திருக்கானுங்க. 20ஆம் தேதி பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு பையிங் வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து பாருங்க கரெக்டா இந்த ரெஃபரன்ஸ் லைன் என்ன பண்ணிருக்கானாக்கா, நேற்று வந்து மேலே ஓப்பன் பண்ணிட்டு அந்த ரெஃபரன்ஸ் லைன்ல போயிட்டு என்ன பண்றான், திருப்பி புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கானுங்க. கொண்டு வரும்போது பாட்டம்ல நல்ல ஒரு பையிங் தெரிஞ்சிருக்கு. அங்கிருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா ஸ்ட்ராங்கா மேல கொண்டு போய் முடிச்சிருக்கான். சரிங்களா. ஸோ நமக்கு வந்து செல்லர்ஸும் இருக்கானுங்க, அதே சமயம் பையர்ஸும் வந்து உள்ள பிரசன்ட் ஆயிருக்கானுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு முக்கியமான விஷயம், பையிங் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதே மாதிரி பாயிண்ட் பண்ணலாம் பண்றோம், நல்லா பாட்டம் தான் போட்டிருக்கான். பிரைஸ் பாயிண்ட் நல்லா மேலதான் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எப்படி ஓப்பன் ஆகும் தெரியல, பட் ஓவரால் ட்ரெண்ட் நம்ம அப்படின்னு தான் வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஹையெல்லாம் உடைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணிடும், நல்லா மேல போக ஆரம்பிச்சிடும். 1643 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் நம்ம செக் பண்ணணும். ஓகே. ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் ஏன் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா, நல்ல ஒரு பாட்டம்ல பையிங் தெரிஞ்சிச்சு. பிளஸ் நேற்றுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பையிங்கான ஷேப் தான். ஓகேங்களா. ஸோ அப்டேட் தான் இருக்கு. பட் நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா கீழே வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. மேபி இங்க எல்லாமே ட்ராப்பா இருக்கும், இங்க இருக்கிற எல்லா செலஸுமே ட்ராப் பண்ணாலும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ட்ராப் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல மார்க்கெட் மேல போறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் பொறுமையா வெயிட் பண்ணி தான் செக் பண்ணணும். சரிங்களா. ஏன்னா பெரிய கன்க்ளூஷன்லாம் இல்லை, பட் ஓவரால் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. அதே போல நேத்துமே வந்து ஒரு பாட்டம் நல்லா பையிங் தெரிஞ்சதுனால நான் வந்து மேல போகிற சான்ஸ் நான் சொல்லலாம். ஏன்னா நேத்து செல்லிங்கும் இருந்திருக்கான். ஓகேவா. அது எங்க செல் பண்ணிருக்காங்கன்னா கரெக்டா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுங்க, புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இந்த ரெஃபரன்ஸ் தாண்டானா இல்ல வந்து கீழே வந்து மார்க்கெட் திரும்பி வந்தோட வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுவுமே என்னோட வாட்ச் லிஸ்ட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகோ. நான் ஏன் இண்டிகாவை சூஸ் பண்ண சொல்லிடுறேன். நல்ல ஒரு ஃபாலுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, இந்த ஒரு ஜோன்ல வந்து நல்ல ஒரு பேலன்சிங் வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம முந்தானத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பி ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்கு. அந்த வந்து இப்போ இது ஜூம் பண்றேன். ஸோ கிளியரா புரிஞ்சுக்கணும். ட்ரெண்ட் வந்து ஃபுல்லா டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டு அதுக்கப்புறம் 5ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா அப்படியே சைட் வேஸ்லயே வந்து ஒரு நல்ல ஒரு பேலன்சிங் வந்து கொடுத்துருக்கு. பேலன்சிங்க கொடுத்துட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பி ஷேப் ப்ரொஃபைல் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேங்களா. பி ஷேப் ப்ரொஃபைல ஃபார்ம் பண்ணிட்டு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோவர் ரெஃபரன்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணல, டவுன் சைட்ல பிரீச் பண்ணல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது 4260 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். ஆக்சுவலா என்னோட லிஸ்ட்ல வந்து இண்டிகோ வந்து ரொம்ப ஃபேவரட் லிஸ்டா இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா நான் இந்த ஸ்டாக்ல நான் வந்து கண்டிப்பா கேப்சர் பண்ணணும். ஆக்சுவலா நான் ட்ரேட் பண்ண போறது இல்லை, ஏன்னா மணி நம்ம கிட்ட ட்ரேட் பண்றதுக்கு இல்லை. பட் இருந்தாலும் நம்ம கேப்சர் பண்றோம்னா கண்டிப்பா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கு. ஏன்னா பி ஷேப் ப்ரொஃபைல் போட்டிருக்கு, பிளஸ் ப்ராமினன்ட் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு பையிங் பர்சன்ஸ் இருக்கு இல்லையா, இது இன்னும் கொஞ்ச நாள் மேல கொண்டு போகுதுன்ற மாதிரி தான் என்னோட ஒரு ஃபீலிங். விச் மீன்ஸ் ஃபீலிங் மட்டும் இல்ல, இந்த ஆக்ஷன் பார்க்கும்போது நமக்கு அதான் தெரியுது. சரிங்களா. அதே போல நேத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கான், பிரைஸ ஃபுல்லா இங்க பை பண்ணாங்க இல்லையா, அது எல்லாமே கவர் பண்ணிருக்காங்க. அதாவது லாங் அன்வைண்டிங் வந்து நடந்திருக்கு. இந்த பி ஷேப்னா லாங் அன்வைண்டிங் அர்த்தம். ஸோ லாங் அன்வைண்டிங் நடந்ததுனால நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு பாருங்க, ஸ்டார்டிங்ல ஃபுல்லா கீழே வந்துட்டு லாஸ்ட் ஹவர்ல புஷ் பண்ணி என்ன பண்றான், அகைன் மேல கொண்டு போய் முடிக்கிறான். ஸோ மேபி என்ன பண்ணலாம், அதே மாதிரி பி ஷேப்ல எப்படி நமக்கு இது சப்போர்ட்டோ, பி ஷேப்ல இது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ட், அதாவது 4320. ஸோ இந்த லெவல்ல பிரீச் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணும், இன்னும் ஃபர்தரா மேல போகும். இந்த ஹை டச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, 4350. ஓகேவா.
ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு பொசிஷனலாவே என்னலாம் பண்ணலாம், நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இண்டிகோல இருக்கு. ஸோ அதுக்காக என்ன பண்ணிருக்கேன், இண்டிகோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டாக்லாம், சாரி பொசிஷனலா ஹோல்ட் பண்ண ஸ்டாக்லாம் ஒர்க் போறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்து டெய்லியுமே மார்க்கெட்டை பார்க்க முடியாது. ஸோ அந்த பொசிஷனால நம்ம வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நாள் டெய்லி ஒவ்வொரு நாள் முடியும் போதும் நமக்கு இன்னும் ஹோல்ட் பண்ணாம வேணாம ஒரு முடிவு வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்இசி. நம்ம ஆர்இசி வந்து ஏன் சூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சேம் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் தான். சரிங்களா? ஸோ இங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருக்கு, இங்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வந்திருக்கு. ஆனா இந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல போட்டிருக்கு. அதே போல பிஓசி என்ன பண்றான், கரெக்டா பாட்டம்ல தான் வந்து கொண்டு வந்திருக்கான். ஸோ மோரலெஸ் மார்க்கெட் வந்து இங்க வந்து வீக்னஸ் நமக்கு வந்து காமிச்சிருக்கு. ஓகே, ஸோ வீக்னஸ் காமிச்சிருந்தாலே மார்க்கெட் வந்து இங்க இருந்து கீழே வந்துடும் சொல்லிட முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு மேல வந்து மார்க்கெட் போறானா, இல்ல இந்த சிங்கிள் பிரிண்ட் கீழே மார்க்கெட் ஆயிட்டு திரும்பவும் உடச்சிட்டு கீழே வரானா, இந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோன் உடச்சிட்டு கீழே வரானா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒருவேளை வீக்னஸ் கண்டிப்பா மார்க்கெட் என்ன பண்ணணும், இன்னும் ஃபர்தரா ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் வீக்னஸ் இல்லைன்னா இந்த சிங்கிள் பிரிண்ட் உடச்சிச்சுன்னா அகைன் என்ன பண்ணணும், அப்டேட் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போதைக்கு கரண்ட் விஷுவல் நம்ம பார்க்குறப்ப ஒரு மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல தான் வந்து தெரியுது. சரிங்களா? ஆனால் அது என்ன பண்ணணும், இந்த ஜோனையும் உடைக்கணும், அப் ட்ரெண்ட்ல போகிறதுக்கு பாட்டம்ல இந்த 2 ஜோனை நமக்கு உடைக்கணும். அப்படி வச்சா தான் என்ன பண்ணணும், இது பார்த்தா கீழே வர ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி, நமக்கு ஃபைனலாக ஐடிசி தான் வந்து கிடைச்சிருக்கு. ஐடிசி என்னன்னு பார்த்து இதுக்காக நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் பேட்டர்ன் வந்து போட்டிருக்கான். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து மேலே அப் ட்ரெண்ட்ல போகிறப்ப போட்டிருக்கான்னா இது வந்து பையிங்கான ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கண்ட்ரோல் என்ன பண்றான்னா செகண்ட் டிஸ்ட்ரிபியூட், அதாவது ஃபர்ஸ்ட் கீழே டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, மார்க்கெட் மேலே போயிட்டு பேலன்ஸ் ஆயிருக்கு இல்லையா? ஸோ பிஓசியுமே வந்து நல்லா டாப்ல தான் வந்து கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம இங்க டாப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீக்கர் ரெஃபரன்ஸ் லெவல், அதாவது செல்லர்ஸ் வந்து வீக்கா தான் இருக்காங்க, புவர் ஹைல இருந்து தான் மார்க்கெட் என்ன பண்றாங்க திருப்பி கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு கிளியரா வந்து இண்டிகேஷன் கொடுக்குது. ஒருவேளை இந்த ஹையை பிரேக் பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணும், ஐடிசி அகைன் கண்டினியூஸா மேலே போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுமே இல்லாம இங்க ஸ்ட்ராங்கான ஒரு பையிங்கான என்ன பண்றான், பையிங் எக்ஸஸும் வந்து போட்டிருக்கான். ஆக்சுவலா இங்க வந்து ஒரு புவர் பையிங் இருக்கு, பட் ஆனால் நேற்று என்ன பண்ணுங்க அவங்களுக்கு உள்ள வந்துட்டு ஸ்ட்ராங்கான பைஸ் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது ஐடிசி நல்லா பொசிஷனலா மேலே பார்த்தோம்னா வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான என்னோட பிளான். என்னோட வேலை என்னன்னா நிஃப்டிலும் பேங்க்ல ட்ரேட் பண்றதுக்கு எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ரிமைனிங் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பொசிஷனலா ஹோல்ட் பண்ண முடியுமா, எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து பையிங் ஆப்ஷன் கிடைச்சிருக்கு என்ன பண்ணணும், ஒரு பொசிஷனலா ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக தான். செப்டம்பர் 15 நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கத்துக்கிட்டு என்ன பண்றோம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறோம். சரிங்களா? ஸோ இது வந்து எனக்காக நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கும் யூஸ் பண்ணா பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி ரெக்கமெண்டேஷனா எதுவுமே எடுத்துக்க தேவையில்ல. சரிங்களா? ஜஸ்ட் இந்த நான் சொல்லி கொடுக்குற இந்த விஷயத்தை வந்து ஜஸ்ட் வாட்ச் பண்ணி பாருங்க, எந்த அளவுக்கு அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா உங்க ட்ரேடிங்க்கு வந்து சப்போர்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டுமே வச்சு நீங்க ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம சேனலோட பேஜ் போய் பாருங்க. சேனலோட மெயின் பேஜ் நீங்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பேனர்ல வந்து எப்பப்போ என்னென்ன வீடியோஸ்லாம் வரும் அப்படின்றத நான் கிளியரா மென்ஷன் பண்ணிருப்பேன். நேற்று தான் வந்து நான் அப்டேட் பண்ணேன் அந்த ஒரு பேனரை, போய் செக் பண்ணி பாருங்க. டெய்லியுமே வந்து இந்த மாதிரி மார்க்கெட் சம்பந்தமான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வீக்கெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் வீடியோ வந்து நிறைய வந்து வரும். ஓகேங்களா?